திருப்புமுனைகள் என்ற புத்தகம் ஞானவேலன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதில் மற்ற புத்தகங்களை விட இது வித்தியாசமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, நிறைய ஆளுமைகளை பற்றி அவர்களுடைய உதாரணங்களை சொல்லி அவர்களுக்கு அந்த வாழ்க்கை எப்படி திருப்புமுனையாக இருந்தது என்றெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நிறைய நிறைய ஆளுமைகளை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. இதை பார்க்குறப்ப எனக்கு சமீபத்தில் இன்னொரு புத்தகம் படித்தேன். நேர் நேர் தேமா அப்படின்னு ஒரு புத்தகம். அதை இந்த விஜய் டிவி கோபிநாத் எழுதியிருந்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில ஆளுமைகள், குறிப்பாக நல்லிக்குப்புசாமி செட்டியார், அந்த மாதிரி ஒரு 2-3 ஆளுமைகள் அந்த புத்தகத்திலே இருப்பதையும் இந்த புத்தகத்திலே பார்த்தேன். மிகவும் நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை நம்மிடையே அறிமுகப்படுத்துமாறு சகோதரர் ராமன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி விளங்கி ஏங்குலி நீர் ஞாலத்து இருளகற்றும் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி யாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னறிலா தமிழுக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ராதாபாய் அம்மை அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சியோடு இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ இந்த வாரம் வாரம் ஒரு புத்தகம் நம்ம பகிர்வு குழுவானது நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையிலே இந்த வாரம் விருப்ப புத்தகமாக தங்களுடைய புத்தகங்களை இதுவரை பகிர்ந்து கொண்ட உறவுகளுக்கும் நன்றினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தகத்தை பற்றி சொல்வார்கள், ரொம்ப அழகா ஒரு புத்தகமே ஒரு கவிதை சொல்வது போல சொல்வார்கள். இன்றைக்கு என்னை தேடினால் நாளை உன்னை தேடுவார்கள் என்று சொல்வார்கள். ஒரு புது கவிதை சொல்கிறது. அது மாதிரி புத்தகத்தை யாரெல்லாம் தேடி தேடி படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்வில் உயர்வார்கள் என்பதை இந்த திருப்பு முனைகள் என்ற ஒரு புத்தகம் நமக்கு மிக சிறப்பாக சொல்லுகிறது. அதுல அம்மையார் சொல்லுகின்ற போது நிறைய ஆளுமைகள், அந்த ஆளுமைகளை பற்றி சொல்லுகின்ற போது பெரும்பாலுமே அரசு பள்ளியில் படித்தவர்கள். அரசு பள்ளியில் படித்தவர்கள் ஏழ்மையின் அடையாளம் இல்ல, பெருமையின் அடையாளம் அரசு பள்ளியில் படித்தவர்கள் என்று சொல்வார்கள். உண்மையிலே இந்த புத்தகத்தில் நிறைய பேர் அரசு பள்ளியில் படித்தவர்கள். அரசு பள்ளியில் படித்தாலும் கூட வறுமையில் இருந்து தங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்து இந்த உலகளாவிய புகழுக்குரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு தன்னுடைய திறமையும் உழைப்பும் இந்த கல்வியும் அவர்களுக்கு எத்தகைய ஒரு படிப்பினையை வழங்கியிருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸோ அந்த வகையிலே முதல்ல ஓய்வு நீதிபதி அவர்கள் சந்திர அவருடைய வாழ்க்கை அதில் ரொம்ப அதை படிக்கின்ற போது நமக்கு நிறைய கேள்விகளை நமக்குள் எழுப்புகிறது என்று சொல்லலாம். முதல்ல ஒரு ராமகிருஷ்ணா என்ற பள்ளியில் தன்னுடைய படிப்பை தொடங்கிய அவர் ராமநவமிக்கு நிறைய பாடகங்கள்லாம் செஞ்சு அந்த மாணவர்களுக்கு வழங்குகின்ற அவர் பின்னால பெரியார் புத்தகத்தை படித்து அதன் வாயிலாக தனக்கு சில கேள்விகளை எழுப்பி அப்போ அவர் பள்ளியில் கேட்கின்ற போது ஒழுக்கம் நிறைந்த மாணவன், நல்ல மாணவன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அவர், ஆனால் பகுத்தறிவு ஏற்படுகின்ற போது அங்க எப்படி அவர் ஒரு எல்லோருக்கும் ஆகாத மாணவராக ஆகிவிடுகின்றார். பின்னால தன்னுடைய கல்வியை தொடரக்கூட முடியவில்லை. அங்கங்கு பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி பல தடைகள் ஏற்படுகிறது. ஆனால் அந்த தடைகளுக்கெல்லாம் முடிந்தவரை விடைகளை கண்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய படிப்பை தொடங்குகின்றார். வழக்கறிஞர் படிப்பை தொடங்குகின்றார். தன்னுடைய பணியை வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்காகவும் தன் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் தன்னுடைய அர்ப்பணித்துக் கொள்கின்றார். பின்னாளில் எதிர்பாராத விதமாக 2 நீதிபதிகள் தன்னுடைய வாழ்க்கை அங்கேயே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். உங்களை போன்றவர்கள், அதாவது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படுகின்ற போது கல்லூரியில் ஒரு போராட்டத்தை நிகழ்த்துகின்ற போது இந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்து என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், இது நம்முடைய மனசாட்சியின் அடிப்படையில் என்று சொல்லுகின்ற போது அங்கவே அந்த அவருடைய திருப்பு முனை ஏற்படுகிறது. பின்னால் அவருக்கே எப்படி அவரை எதிர்க்கிறார்கள் அவர்களெல்லாம் கூட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இவரை வழக்கறிஞர் படிப்பு படிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி பின்னால் வழக்கறிஞர் படிப்பு படித்து கடைசி வரை தான் எடுத்துக்கொண்ட நீதிபதிகளுக்கு அவர்களை 2 நீதிபதிகளை அவர் தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றார். அவர்களைப் போலவே கடைசி வரை தன்னுடைய ஏழ்மை மக்களுக்காக, அதாவது இந்த படத்தை இவரை பத்தி படிக்கும் போது அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், சிறை என்று ஒரு படம் பார்த்தேன்.
அந்த சிறை படத்துல ஒரு இளைஞன், அதே மாதிரி ஒரு இளைஞன், அவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறவங்க. ரெண்டு பேரும் காதலிக்கின்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு அந்த பெண்ணுடைய அந்த அந்த பெண்ணுடைய அப்பா பார்த்துறாரு. ரெண்டு பேரும் கணவன் அந்த காதலர்கள் பேசுகின்ற இதை இருந்தது. அவங்க அப்பா பார்த்துறாரு. பார்த்துட்டு வந்து அந்த இளைஞனை அடிக்கிறாரு. எங்க பொண்ணை உனக்கு வந்து என் பொண்ணு வேணுமான்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அவனை அடிக்கும்போது அவங்க அம்மா தடுக்க போறாங்க. அம்மா தடுக்க போகும்போது இவன் என்ன பண்றான், அப்படியே அவரை தள்ளி விடுறான். போய் வேற அடிக்கவும் இல்லை, தள்ளி விடுறான். உடனே அவங்க அந்த அப்பா, அந்த அந்த பெண்ணுடைய அப்பா இறந்து விடுகின்றார். அவங்க அம்மாவும் அடிபடுறாங்க. அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்ட பிறகு அங்கே எனக்கு நடக்குதுன்னா அவன் வந்து சொல்லிடுறான். அதுக்கடுத்து அவங்க அப்பா இறந்துறாரு. அவனே போய் சொல்லிடுறான், நான் தான் தள்ளி விட்டேன், இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறான். சொல்லிட்டு அவனுக்கு தூக்கு ஜெயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் தண்டனையாக ஒரு 5 ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது. 5 ஆண்டு கொடுத்தாலும் கூட அவனுக்கு அந்த ஒரு நீதி அவனுக்கு மீண்டும் வழங்கப்படவில்லை. அவனை எதிர்த்து அவனுக்கு வந்து இந்த மீண்டும் அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த நீதி வழக்கறிஞர் முன்னாடி வந்து இதுல நீதிபதிக்கு முன்னாடி போய் ஆஜராக வேண்டவா, அந்த இதுக்கு போறாங்க. கூட்டும் போகும்போது அவரோடு செல்லுகின்ற காவலர்கள் கேட்கிறாங்க, உன்னை பார்த்தா இப்படி இருக்கே அப்படிலாம் கேட்கும்போது அவன் நடந்த வாழ்க்கை, அவன் தன் வாழ்வில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். இது மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவங்க அம்மா அவங்க அப்பாவை எப்படி தள்ளி விட்டதுக்கு அப்படி நடந்ததெல்லாம் சொல்றான். சொல்லும் போது அந்த போலீஸ்க்கு இவன் மீது ஒரு ஒரு இரக்கம் ஏற்படுகிறது. இறக்கம் ஏற்பட்ட பிறகு அந்த இதெல்லாம் போறாங்க, வேலூர் சிறையில போய் அந்த கோர்ட்டுக்கு போய் பார்க்கறாங்க. நீதிபதி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்கு முன்னாடியே எப்படியாவது இவன் சொல்றான், நான் தான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது, அம்மாவும் இறந்துட்டாங்க, அவர் அடிச்சதுனால அம்மாவும் இறந்துட்டாங்க, எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் 5 ஆண்டுகளாக அந்த இளைஞனுக்காக காத்துட்டு இருக்கு. அவன் கேட்க, அந்த போலி காவலர் கேட்கிறாரு, ஏமா இவன் மேல எப்படிமா உனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த 5 ஆண்டுகளும் எப்படிமா நீ காத்துட்டு இருக்கும் போது அந்த பெண்ணும் அவனுடைய உண்மையான காதலை சொல்றான். அந்த ஒரு கட்டத்துல அவன் சொல்லி முடிக்கிறான், எனக்காக வருவா சார், ஒவ்வொரு முறையும் நான் ஜெயிலுக்கு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய அந்த பெண்ணு வருவா, அதுக்காகவே நான் வருவேன்னு சொல்லும் போது அவன் வந்து நின்று இருப்பாங்க. ஜெயில நிற்கும் போது அந்த பெண்ணு வரவே இல்லை. என்னடா நீ சொன்னது பொய்யாடா, அந்த பொண்ணு ஒன்னா வரவேன்னு கேட்கும்போது, இல்லை சார் எப்படியாவது வந்துருவாங்க சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அவன் ஒரு காவலர் நல்லவராக இருக்காரு, இன்னும் 2 காவலர்கள் வந்து எப்படியாவது உள்ள கொண்டு போயிடணும் அப்படின்னு சார் அவன் சொல்றது நம்பாதீங்க சார், அவன் பொய் சொல்றான் சார். உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அந்த நீதிபதிக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னே இந்த காவலர் சொல்லிக் கொடுப்ப மாதிரி அந்த பசங்க போய் 2 பேரும் சொல்லுவாங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, அப்படி இது மாதிரி எனக்கு, நாங்கள் ஒரு அனாதை, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், நான் எனக்கு கொடுத்த தண்டனைலாம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இதுவரை எனக்கு எப்படியாவது நீங்கள் சொல்கிற தண்டனை கூட ஏற்றுக்கிறாங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் வாழுங்க ஐயான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுவான். கெஞ்சினோடனே ஒரு நீதிபதி ஒரு அதண்டு போயிடுவார். அதண்டு போன பிறகு அப்படி சொல்லுவார், காவலர் கூப்பிடுவார், ஐயா தெரியாம இவங்க 2 பேரும் அனாதைன்னு சொன்னாங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா, நான் தெரியாம இல்லை சரி சொல்லிட்டு உடனே அந்த பையனுடைய பேரை கேட்டு அந்த ஃபைல் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே அந்த நீதிபதி சொல்லுவாரு, அந்த நீதிபதி சொல்லுகின்ற காட்சி தான் நம்மளுடைய மனதை உருக்குகின்ற, எப்பா உங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சிட்டீங்க, இது எங்களுடைய தப்பு தான், நாங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு இதையும் நாங்கள் விசாரிக்கிறது கிடையாது, இதெல்லாம் எங்களுடைய தப்பு தான் சொல்லி அடுத்த முறை நீங்கள் வாங்க, அதுக்குள்ள நான் எப்படியாவது உங்களை என்ன செய்வோம், இந்த இந்த தண்டனையிலேருந்து உங்களுக்கு, இந்த வழக்குலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை பெற்று நாங்கள் வந்து நல்ல நிர்வாகி ஆக்கி உங்களை வெளியே போயிட்டு இங்கே 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அனுப்பும் போது அவர் அந்த அந்த சொன்னார்ல அந்த ஒரு வார்த்தை இருக்குல்லங்க, அவங்க 2 பேரும் அந்த அந்த பெண்ணும் அந்த பையனும் வந்த அங்கே சொல்லுவாங்க, படைச்ச சாமி கேட்காதையும் படிச்ச சாமி கேட்குதுன்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகா சொல்லாங்க. அது மாதிரி அந்த நீதிபதி சந்துருடைய வாழ்க்கையை, அவருடைய நீதிபதியுடைய அதனுடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது இந்த சிறைப்படம் தான் இன்னமும் சில மனிதர்கள் நம்முடைய மக்களுக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் மனித நேயத்துக்காகவும் இருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை, இதை நான் முழுமையாக சொல்வதை காட்டிலும் நீங்கள் அதை படித்து பார்க்கின்ற போதுதான் அது உண்மையான நிகழ்வை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அதுக்கடுத்து கல்யாணராமன் ஒருத்தர், அந்த கல்விக்காக, கல்வி சிந்தனை, அரசியல், அறிவியல், இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது எப்படி ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தைகளா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு பெரிய மூத்த மகனாக இருந்து, அந்த இடையில அவங்க அப்பா இறந்து போன பிறகு அந்த குடும்பத்தை அந்த பெண் எப்படி நேர்மையாக அந்த குடும்பத்தை நடத்தி அந்த 2 வாய்ப்பு கிடைக்குது. அதாவது மருத்துவ படிப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்குது, ஆனா பொறியியல் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. என்றாலும் கூட
ஆனா 2 கல்வியும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இருக்கிறது 4 குழந்தை. ஏதாவது குழந்தைய வேலைக்கு அனுப்புங்க. அப்பதான் வந்து ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, கல்வியை தவிர இங்க எந்த குழந்தைக்கும் என்னால வேற எதுவும் தர முடியாது. நான் எப்படியோ கஷ்டப்படுறேன். என்னுடைய கஷ்டத்திற்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணராமனை படிக்க வைக்கிறாங்க. அது ஐஐடி, அதாவது ஐஐடின்றத விட அண்ணா இங்க சென்னையில் இருக்கின்ற மிகப்பெரிய அண்ணா பொறியியல் கல்லூரியில் வந்து சேர்ந்து அவன் தமிழ் வழியிலே அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழியிலே பொறியியல் படித்து அந்த நல்ல மதிப்பெண் பெற்று பிறகு மும்பையிலும் சென்னையிலுமே வேலை கிடைத்து மும்பையில் கிடைத்த பிறகு அதற்கு பிறகு ஸ்காட்லாந்து வேலை கிடைத்து அதுக்கு அது மாதிரி தன் வாழ்வை படிப்படியாக உயர்த்தி கொண்டு இன்றளவும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்க இருக்கின்ற குழந்தைகளை எல்லாம் பார்த்து என்ன படிக்கிற எப்படி படிக்கிறேன்னு கேட்டு அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்கின்ற இதுவாக இருந்தாலும் சரி. உண்மையிலே இது மாதிரி, ஏன்னா தான் படிச்சாலும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, தான் வளர்ந்த போதும் தன்னுடைய ஊரை விட்டு வந்துறப்ப மற்றவர்களும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைய சூழலிலும் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ஊருக்காக வந்து அங்க அந்த ஊர்ல இருக்கின்ற மாணவர்கள் கல்வியில் எந்த தொய்வும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற நல்ல மனிதரை படிக்கின்ற போது வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதுபோல இவர் மட்டும் இல்லாமல் இந்த நூலிலே ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் நீங்க நாஞ்சில் நாடனாக இருந்தாலும் சரி, நாஞ்சில் நாடனை பற்றி கூட நமக்கு பரவாயில்ல ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் முன்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு முதுகலை எம்எஸ்சி படித்த போது, கணித பாடத்தில் எம்எஸ்சி படித்த போதும் கூட அந்த எந்த அளவிற்கு அந்த மும்பைக்கு சென்று மும்பையிலே ஒரு குறைந்த வருமானத்துல ஒரு 12,000 ரூபாயில தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய வீட்டையும் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சு பிறகு 2005 ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய எழுத்தாளன் என்பதை எப்படி ஏழ்மையான தன் தந்தையிடத்திலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொண்டார், அவற்றை தன்னுடைய எழுத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் நாஞ்சில் நாடனை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கடுத்து எனக்கு இந்த கௌதம் வாசுதேவ மேனன் அந்த டைரக்டர், அவர் வந்து நிறைய படங்கள் இயக்கியிருக்கின்றார் நமக்கு தெரியும். மின்னலே, காக்கே காக்க, இது மாதிரியான வாரணமாயிரம், இது மாதிரியான விண்ணை தாண்டி வருவாயா, இது மாதிரி நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார் கௌதம் வாசுதேவ மேனன். இவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் சொன்னா, அவங்க அப்பா அம்மா எப்படி அவங்க அம்மா வந்து ஒரு மதுரை கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, அவங்க அப்பா வந்து கேரளா குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க 2 பேரும் எம்சிசியில படிக்கும்போது எப்படி ஒரு காதலர் ஒரு இனத்தை தாண்டி மதத்தை தாண்டி மொழியை தாண்டி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களோ அதே மாதிரி தன் மகனையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வளர்க்கின்ற போது மகன் சொல்லுகின்றார், எங்க வீட்டில் எது நிறைந்திருக்கிறதோ இல்லையோ அந்த வீடு முழுவதும் காதல் நிறைந்திருக்கும், எங்க அப்பா அம்மா அப்படி காதலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு கவிதையை கூட ரொம்ப அழகாக மேற்கொண்டு சொல்லுவார். அதனா ஒரு பெண்ணிடத்தில் என்ன உனக்கு வயது 50,000 இன்னமும் அங்கங்க முடி வெள்ளையாக இருக்கிறதுன்னு சொல்லுகின்ற போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல அங்க அது எல்லாம் மல்லிகை பூவாக இருக்கிறது தவிர அவங்களுக்கு வயசாகவில்லை என்று ஒரு கணவன் வந்து மனைவிடத்தை சொல்லுவது மாதிரி அவங்களுடைய காதல் நிறைந்திருக்கும் என்று சொல்ல மாதிரி இவரும் ஒரு சின்ன வயசுலேயே காதலிக்கிறார். அந்த காதல் எப்படி தடைபடுகிறது என்றெல்லாம் இதில் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்து அதுக்கடுத்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து திருச்சியில தன்னுடைய வாழ்வை எப்படி அவர் செப்பனிட்டுக் கொள்கின்றார், படிப்படியாக எத்தகைய அந்த கல்வி படிப்பு சினிமா எப்படி தனக்கு அதுல இருந்து ஒரு ஆசிரியர் பொறியியல் கல்லூரியோட ஒரு ஆசிரியர் அங்கே குறிப்பிடுகின்றார். என்னென்று சொன்னால் இவர் கொஞ்சம் பார்ப்பதற்கு ஒரு எடுப்பு பல்லாக இருக்கும், ஒரு தோட்டம் அப்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாருன்னு சொல்றாரு, அவர் இதை குறிப்பிடுகின்றார். அதனால ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பேராசிரியர் வந்து எப்ப பார்த்தாலும் இவரையே காரணம் பண்ணி இவரையே திட்டுற மாதிரி ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் இவரே வம்புக்கு போகணும் கூட ஆசிரியரே வம்புக்கு போவது மாதிரி சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆசிரியர் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் நினைத்து ஒரு முறை யாருமே இல்லாத சமயத்துல அந்த ரூம் தாப்பால் போட்டு அதுக்குள்ள பட்டாசு கொளுத்தி அவர் உள்ள போட்டாரு. அதனால அவருக்கு மேல பெரிய பிரச்சனையாகி தன்னுடைய பெற்றோர்லாம் வர வைக்கிறாங்க. வர வச்ச பிறகு நீ நிச்சயமா இது செஞ்சிருக்க மாட்டியா, அப்படிப்பட்ட மனசு உனக்கு சொல்ல நடந்தது சொல்ல பெற்றோருடைய அந்த பள்ளியுடைய முதல்வரிடத்தில் தன் அப்பா கௌதம் வாசுதேவனுடைய அப்பா வந்து ஆர்கியூ பண்றாரு, இது மாதிரி பையன் அப்படி செய்யறது கிடையாது சொல்லி. அதற்கு பிறகு விடுதியிலிருந்து நீக்கினாலும் கூட கல்லூரியில் தொடர்ந்து அவர் படிக்கின்றார். படித்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வந்து
பின்னால அப்படி மின்னலே படம் இதெல்லாம் எடுத்தாருன்றத ரொம்ப அழகாக அந்த கட்டுரை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே மாதிரி நம்ம சூர்யாவுடைய வாழ்க்கை, நம்முடைய நடிகர் சூர்யா என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் கூட சூர்யா வந்து ஒரு சாதாரண ஒரு அப்பா வந்து ஒரு 30 ஆண்டு காலம் திரைப்படத்தில் இருந்தாலும் கூட சூர்யா கல்லூரியில் படித்து, ஏன்னா கல்லூரியில் சேர்க்கும் போதே அந்த முதல்வர் கேட்கிறாராம், வழக்கமா உங்களுக்கு என்ன, பெரும்பாலும் நீங்க நடிகர் வீட்டுல வந்து பெரிய ஆளா வரீங்க, ஆனா யாருமே டிகிரி எனக்கு முடிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களுடைய படிப்பை எதுக்கு வீணாக்குறீங்க, நீங்க இந்த சேராம இருக்கிறதே சிறப்புன்னு சொல்ற மாதிரி அப்படின்னு அவங்க அம்மா சேர்க்காம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இல்லை, நான் எப்படியாவது முடிக்கிறேன்னு சூர்யா சொல்லி லயோலா கல்லூரியில சேர்க்கின்றார். சேர்த்தது மாதிரி சொன்னது மாதிரியே ஒரு 2 அரியர்லாம் வைக்கிற போகுது, அரியர் வச்சு அப்புறம் அந்த பிகாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு கார்மெண்ட்ஸ் ஒரு தனியா சுயதொழில் தொடங்கி அதன் மூலமாக பல பெண்களுக்கு பல குடும்பங்களுக்கு தன்னால் முடிந்த உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர் அது கொஞ்ச நாள் செய்யறாரு. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக நேருக்கு நேரோட படம் அவருக்கு கிடைக்கிறது. ஆனா ஒரு வகுப்பறையில் கூட என்ன சொல்றாருன்னா, திக்கு ரொம்ப சரளமாக பேசுகின்ற ஒரு தன்மை நமக்கு இல்லை. எல்லாரும் மாதிரி நான் ஒரு முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க கிடையாது. தன்னை பற்றி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் படிக்கின்ற போதெல்லாம் நமக்கு நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. இது மாதிரி எப்படி அப்புறம் நிறைய படங்கள் நடித்தாலும் கூட அந்த அளவுக்கு சரியா ஓடாம அதற்கு பிறகு எப்படியாவது நல்ல ஒரு படம், இந்த சேது படத்தை பார்த்து சேது படத்தின் மூலமாக தன்னை எப்படி செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. அதுக்கு எதிர்பாரமாக அதே அந்த சேது படத்தை இயக்கிய விக்ரமன் வந்து அந்த அவருடைய வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கார்ல பயணம் மேற்கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது, எனக்கு எப்படியாவது ஒரு படம் உங்களோட நடிக்கணும்னு சூர்யா அவர்கிட்ட சொல்ல, அதற்கு பிறகு நந்தா என்ற ஒரு படம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தன்னை எந்த அளவிற்கெல்லாம் உழைப்புக்கு எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அர்ப்பணித்துக் கொள்கின்றார். அதே மாதிரி அந்த படம் மிகச்சிறப்பாக ஓடுகிறது. அப்படி பின்னால நமக்கு இப்பெல்லாம் தெரியும் அவர் மூலமாக அந்த அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனை மாணவர்கள் இன்னும் யூடியூப்ல பார்த்தா நமக்கு நிறைய தெரியும். சூர்யான்னு சொன்னா மற்ற அது மாதிரி கிடையாது. அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக இருக்கின்ற தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஏழ்மையான அப்பா அம்மா இழந்த குழந்தைகளுக்கு படிக்க வைத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய முதல்ல தொடங்கி கிட்டத்தட்ட அப்ப தொடங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு குழந்தைகள் நிறைய இளைஞர்களாகவும் அவங்கங்க அமெரிக்கா உலகம் முழுவதும் அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல அதன் வாயிலாக படித்தவர்கள் முன்னேறி தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது மாதிரியான நிறைய செய்திகள் இந்த புத்தகத்தில் நிரம்பியிருக்கிறது. எல்லா கட்டுரையும் நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் அதை படித்து சுவைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி, இத்தகைய நல்லதொரு புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராமனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அது ஒரு உருக்கமாக உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு ஆளுமையை பற்றியும் சொன்னார். ஆமாம், அந்த நடையே கொஞ்சம் விறுவிறுப்பாக நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. நானும் புத்தகம் முழுசாக படிக்கல, ஒரு 5-6 ஆளுமைகளை பற்றி படித்தேன். மிகவும் நல்ல புத்தகம். எல்லாருமே ஏழ்மை நிலையிலிருந்து மிக சாதாரண நிலையிலிருந்து உயர்வுக்கு வந்தவர்களை பற்றி இந்த புத்தகம் எடுத்து கூறுகிறது.